6 மந்த்ஸ் பிஃபோர் என்னோட டெய்லி டாஸ்க்கில் ரொம்ப ஹை ப்ரையாரிட்டியான டாஸ்க்காக என்ன இருக்கும்னா, எங்கள் அம்மாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கும். ஸோ எங்கள் அம்மாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வர வழியில் யோசிச்சுக்கிட்டே வருவேன். இன்றைக்கி போகிறோம், 8 வீடியோ எடுக்கிறோம், 8 ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், மாஸ் காட்டுறோம், வேறு லெவல் பண்ணுறோம் எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வருவேன். வந்துக்கிட்டே இருக்கும்போது டால் அப்படின்னு ஒரு பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக் ஒன்று வரும். என்னடா பிரேக் அப்படின்னு பார்த்தா ஒரு டீ கடை. ஸோ எப்போவுமே ரெகுலராக டீ குடிக்கிற டீ கடை. அந்த டீ கடையை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காலையிலேருந்து தம் அடிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த டீ கடையை பார்த்த உடனே எனக்கு ஒரு ட்ரிகர் ஆகி, ஓகே வாடா போகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்மை வாங்கி அடிச்சிருவேன். அடிச்சதுக்கு அப்புறமேட்டு அப்படியே அடிச்சுட்டே யோசிப்பேன். போகிறோம் 8 ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், 8 வீடியோ எடுக்கிறோம், 8 ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், 8 வீடியோ எடுக்கிறோம் இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே அந்த தம் அடிச்சு முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போகும்போது, சரி ஓகே இன்னைக்கு தம் அடிச்சிட்டோம், ஓகே இன்னைக்கு ஒரு நாள் ரிலாக்ஸ்டாக விட்டுறலாம், நாளையிலேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனே ஃபோனை எடுத்து ஏதாவது ஒரு புது படம் டவுன்லோட் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அப்படி இல்லையா, நெக்ஸ்ட் வந்து ஏதாவது லைக் வந்து இந்த இந்த யூடியூப்ல வந்து ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். அந்த நாள் என்டர்டெயின்மெண்ட் வாவ் சூப்பர் செம்மையாக ஜாலியாக இருக்கும் அது பார்க்கும்போது. பட் அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு 5:00 6:00 வந்ததுக்கு அப்புறமேட்டு அப்போ யோசிப்பேன். சரி இன்னைக்கு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ, நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாதோ, நம்ம ஏன் தப்பு பண்ணிட்டோம் இப்படி நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் லிட்டரலா. ஓகே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப லேசினஸ் மட்டும் கிடையாது, எனக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் ஸோ நான் ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்து இருந்துச்சு. இதுலேருந்து எனக்கு வெளியே வர்றது எப்படி நான் வெளியே வந்தேன், எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன், எந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக மேபி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தெரியுது இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு, பட் பண்ணவே முடியலை அப்படிங்கிறது அப்படின்னு யோசிப்பீங்கள்ல, அவங்களுக்கான ஒரு வீடியோவா தான் அந்த வீடியோ இருக்க போகுது. நம்பர் 1 அட்டென்ஷன் இஸ் அ கரன்சி. அட்டென்ஷன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட பெரிய ஒரு கரன்சியே. உங்கள நிறையா பேருக்கு, ஏன் இன்க்ளூடிங் மீ டூ, அட்டென்ஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பெருசா கிடையவே கிடையாது. ஏன் அப்படிங்கிறது பார்க்கும்போது, நம்ம நிறைய சோஷியல் மீடியா கன்டென்ட்ஸ்ல, நிறைய ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கன்டென்ட்ஸ்ல ஊறி போயிரும். ஸோ அது ஊறி போயிட்டு நம்ம அத ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது உங்களையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் இதுக்கு பின்னாடி நெறையா கோடர்ஸ், நெறையா சாஃப்ட்வேர் புரோகிராமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க அட்டென்ஷன விலைக்கு வாங்குறாங்க. உங்களோட அட்டென்ஷன அவங்க மணியா கிரியேட் பண்றாங்க. பட் இதுவே உங்களோட இந்த ஒரு அட்டென்ஷனையோ, இல்ல ஃபோக்கஸையோ நீங்க உங்களோட ஒர்க் மேலயோ, இல்ல உங்களோட ஒரு கோல் மேலயோ நீங்க வச்சீங்க அப்படின்னா, அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேர் இத ரியலைஸ் பண்றதே கிடையாது. யூ சி நான் ரீசென்ட் டைம்ல கூட நெறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் வந்து எப்புட்றா அவங்க மணி மேக் பண்றாங்க? எப்புட்றா அவங்க வந்து மேக் பண்றாங்க? அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஜஸ்ட் உங்களோட அட்டென்ஷன் தான் அங்க அவங்களோட ஒரு பணம். நீங்க எவ்வளோ நேரம் அந்த ஆப்க்குள்ள, வெப்சைட்குள்ள இருக்கீங்க? எவ்வளோ நேரம் அந்த ஆப்ப ஸ்க்ரால் பண்றீங்க? எவ்வளோ நேரம் அந்த விஷயங்கள நீங்க பார்க்குறீங்க? அப்படிங்கிறது தான் அவங்களோட மணி. எக்ஸாம்பிளுக்கு இந்த பான் வெப்சைட்ஸ் கூட இப்படி தான் வந்து இங்க ஒர்க் ஆகுது. ஸோ உங்களோட அட்டென்ஷன ஒருத்தர் வந்து கிராப் பண்ணி, உங்களோட அட்டென்ஷன எடுத்துக்கிட்டு, அவங்க அதில மணி இது பண்றாங்க. அத நீங்க நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணி, உங்களோட அட்டென்ஷன நீங்க நல்ல விஷயத்துல குடுத்து நீங்க பண்றது வேற. லைக் வந்து ஒரு எஜுகேஷன் ஃபார்ம் ஆஃப் கன்டென்ட்ஸ் நீங்க என்னோடது மட்டும் கிடையாது. இன்னும் 2, 3 பேர்லாம் இருக்காங்கல்ல. அவங்களோட சேனலா பார்த்து நீங்க அதுலேருந்து கத்துக்கிறது வேற. பட் இந்த தேவையில்லாத ஸ்க்ராலிங்ஸ், லைக் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, மெசேஜே வராது. WhatsAppல மெசேஜ் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. Instaல மெசேஜ் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுவுமே அங்க இருக்காது. நோட்டிஃபிகேஷன் எதுவுமே இருக்காது. பட் இருந்தாலுமே சும்மா போய் WhatsApp பார்ப்பாங்க. சும்மா போய் வந்து செக் பண்ணுவாங்க. என்னன்னு. சில பேர் இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப அடிக்டடா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கணும். அதனால தான் உங்கள புடிக்கலனா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெசேஜ் பண்ணிருவாங்க. ஏன்னா நீங்க திரும்பி ரிப்ளை பண்ணி வச்சீங்க அப்படின்னா, அந்த மெசேஜ் எல்லாத்தையும் அப்படியே தேக்கி வச்சு ஒரு 4, 5 பேர்ட்ட காட்டி, "இங்க பாத்தியா எனக்கு இத்தன பேர் மெசேஜ் பண்றாங்க. இதான்டா கெத்து" அப்படின்னு சொல்லி இந்த மாரி பண்றதுலயும் இங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்பர் 1 விஷயம், நீங்க உங்களோட அட்டென்ஷன மத்தவங்களோட ஒரு மணியா குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி வந்து அது நல்ல விஷயமா இருந்தா பரவால்ல. பட் இங்க அது ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஸ்டார்டட் பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங். என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். லிங்க் கீழ குடுக்குறேன். ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. தென் நீங்க அங்க வாங்க. நம்ம மத்தத பத்தி டீட்டெயில்டா பேசுவோம். ஸோ கமிங் பேக் டூ த கன்டென்ட். டோன்ட் நோ வாட் டு டூ. எனக்கு ஒரு விஷயம் இதுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு வந்து தோணுது. ஆனா என்னால பண்ண முடியல. லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்ப எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறது தான் என்னோட ஒரு பிரையாரிட்டியான டாஸ்க்ன்னு எனக்கு தெரியுது. பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வீடியோ எடுக்கணுமா? அது கொஞ்சம் போரா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறேன். ஒண்ணு ஃபோன பார்க்குறேன். அப்படி இல்லையா, இத வந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்றதுக்கு வேற ஏதாவது விஷயம் பண்ண முடியுமான்னு சொல்லி அதுக்கான ஒரு சாக்கு தேடி ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு விஷயத்தையே பண்றேன். ஸோ அப்போ அது வந்து நல்ல விஷயமா இருந்தா கூட, பட் அது என் லைஃப்ல என்னோட கோலுக்கு அடாப்ட் ஆகல அப்படிங்கும்போது, அத நான் குவிட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? லெட்ஸ் சே லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க வீட்ல வந்து படுத்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா வந்து, "தம்பி போய் துணி காய போட்டு வாடி செல்லம்" அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? "போணுமா? அம்மா போம்மா நீயே போய் போட்டுக்கோமா" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபோன்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. பட் இது ஒரு ஹெல்ப். இது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? பட் பண்ணல. ஏன்? ஏன்னா ஸ்டிமுலேஷன். ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆப்க்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, அதுல நம்மள வந்து வெளியவே போக விடாம ஸ்க்ரால் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்மளும் என்ன பண்றோம்? நமக்கு அவேர்னஸ் இருக்கு. ஓகே இத நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம அம்மா வேலை சொல்றாங்க. இல்ல நமக்கு படிக்கிற வேலை இருக்கு. நமக்கு தெரியுது. பட் நம்ம என்ன பண்றோம்? பரவால்ல வா!
பார்க்கலாம்டா இதில என்ன இருக்கு? அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? இது வந்து நம்மள ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணிரும் நம்ம பிரெயின. ஸோ அப்ப ஒரு டோபமைன் அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்குல்ல. இதுதான் வந்து டோபமைனோட லெவல். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க ஒரு பேட் ஹேபிட்டோ, ஒரு ஷார்ட் டெர்ம் ப்ளஷர்ஸ்க்கோ நீங்க வந்து குடுக்கும்போது, இந்த டோபமைன் பேஸ் லைன விட இப்படி போனா மேல போகும். தென் நீங்க அந்த விஷயத்த நிப்பாட்டும்போது சரக்குன்னு கீழ இறங்கும். ஸோ அப்ப அந்த பேஸ் லைன விட அது கீழ இறங்கும்போது, உங்களுக்கு எந்த விஷயம் பண்ணாலும் அதிகமா போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். அது நார்மலா ஏன் நீங்க ஃபோன் யூஸ் பண்றதாவே இருந்தா கூட, அது உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். பட் போர் அடிச்சா கூட நீங்க அதுதான் என்டர்டெயின்மென்ட் அதுதான் உங்களுக்கு வேணும்னு நெனச்சு நீங்க திரும்பி திரும்பி அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதனால தான் உங்களால நெறைய பேரால அந்த ஒரு விஷயம் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் என்னால பண்ண முடியலங்கிறீங்களா? அதுக்கு மெயின் ரீசனா இதுதான் இருக்கு. ஏன்னா, நானும் இப்படிதான் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ, இதெல்லாம் நம்ம வெளிய வரணும் அப்படின்னா, நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டோபமைன் டீடாக்ஸ். ஸோ, இந்த டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கரெக்ட்டான வேர்ட் இல்லங்கிறது தான் நான் நான் படிச்ச நெறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்ல சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் டோமைன் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாரி, இதுக்குன்னு ஒரு பேஸ் லைன் இருக்கு. நம்ம ஒரு சீப்பான ஒரு சில விஷயங்கள், இன்ஸ்டன்ட்டான ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது, இதோட லெவல் வந்து அதிகமாகுது. தென் அத நம்ம அந்த அந்த லெவல் நம்ம முடிக்கும்போது, டக்குன்னு என்ன ஆகுதுன்னா, அந்த பேஸ் லைன விட கீழ இறங்குறதுனால, நமக்கு நெக்ஸ்ட் டைம் அந்த விஷயம் பண்ணும்போது போர் அடிக்குது. ஸோ, அதனால இன்னும் அதிகமா பண்றோம். அது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் அடிக்கிறாங்கன்னா, அவரோட டோபமைன் லெவல் அதிகமாகுது. தென் அந்த சிகரெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட டோபமைன் லெவல் கீழ இறங்கிடுது. தென் என்ன பண்றாரு? திரும்பி இன்னொரு சிகரெட் வாங்கி எடுக்காத அவருக்கு பத்தல. அதனால இன்னொரு சிகரெட் வாங்குறாரு. ஸோ, இப்ப அடிக்ஷன்ங்கிறது இப்படிதான். ஓகேவா? ஸோ, இதுதான் வந்து ஒரு அடிக்ஷனுக்கான ஒரு மெயின் ரீசனா இருக்கு. அப்போ இந்த டோபமைன நம்ம எப்படி நல்ல வழியா யூஸ் பண்ணலாம்? அப்படின்னா, டோபமைன் டீடாக்ஸ் பண்ண போறோம். இந்த விஷயம் டோபமைன் டீடாக்ஸ்ல 2 விஷயம் இருக்கு. நம்பர் 1 24 ஹவர்ஸ்லயும் பண்ணலாம். நம்பர் 2 நம்ம வந்து இயர் கணக்கா, மந்த் கணக்கா எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே. ஸோ, இந்த 24 ஹவர்ஸ்க்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா நோ பார்ன், நோ சோஷியல் மீடியாஸ், நோ அன்வான்டட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்ஸ். லைக் வந்து புக்ஸ் படிக்கிறது, புதுசான ஸ்கில் கத்துக்கிறது, மெடிடேஷன் பண்றது, ஜர்னலிங் பண்றது, ஜாகிங், வாக்கிங், எக்சர்சைஸ் பண்றது, வெளிய போய் 4 பேர்ட்ட கம்யூனிகேட் பண்றது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல, உங்களுக்கு தெரியாத ஆளுங்க கூட போய் கம்யூனிகேட் பண்றது, உங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது. அதாவது படம் பார்த்து நாங்க ஒண்ணா ஸ்பெண்ட் பண்றோம்னு இல்ல, பேசி ஸ்பெண்ட் பண்றது. இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த 24 ஹவர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பேட்டர்ன்குள்ள வரும். ஓகே. ஸோ இதுவே நம்ம வந்து லாங் டெர்ம்ல பண்ணும்போது, கண்டிப்பா நமக்கு எல்லா விஷயத்தையுமே நம்ம கட் பண்ணிருவோம். ஓகே என்டர்டெயின்மென்ட் ரீதியான எல்லா விஷயத்தையும் கட் பண்றனால, நமக்கு கொஞ்சம் காண்டாகும், டென்ஷன் ஆகும். நமக்கு வந்து பர்ன் அவுட் ஆகுற ஸ்டேஜ் எல்லாம் போவோம். ஸோ அந்த மாரி டைம்ல இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சின்னதான ஒரு இன்ஸ்டன்ட் அதாவது 80, 20 ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 20% ஆஃப் த ஒரு விஷயம் வந்து எனக்கு 80% ஆஃப் த சந்தோஷம் குடுக்குதுல்ல, அந்த விஷயத்த நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் வந்து ஒரு YouTubeல ஒரு வீடியோ பார்க்குறேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் வீடியோ. அது வந்து ஒரு ஃபுல் பாட்காஸ்ட்ல பார்க்குறேன். ஒரு ஃபுல் 1 ஹவர், 2 ஹவர்ஸ்க்கு நான் வந்து அன்எடிட்டடா பார்க்குறேன் அப்படிங்கும்போது எனக்கு அது வந்து ஒரு ஒரு ப்ளஷர் குடுக்குது. ஒரு சந்தோஷம் குடுக்குதுல்ல. ஸோ இந்த மாரி வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு வந்து வெளிய போய் பேசுறது, ஷாப்பிங் போறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு ஒரு சந்தோஷமா குடுக்கும் அப்படின்னா, நீங்க அத கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் சாங்ஸ்ங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஏன்னா சாங்ஸ்ங்கிறது வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ப மென்டல் ஹெல்த்துக்கும், நமக்கும் நல்லதில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிகாஸ் சாங்ஸ் அப்படிங்கிறது ஒரு அஃபர்மேஷன்ஸ் மாரி. நம்ம அது எந்த அளவுக்கு அதில இருக்க வேர்ட்ஸ் நம்ம ரிப்பீட்டடா பாடுறோமோ, ரிப்பீட்டடா பேசுறோமோ, அப்படியே நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட்ல நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இத பத்தி டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். பட் நீங்க அதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க, மியூசிக்ஸா கேளுங்க. லைக் வந்து ஒரு எனர்ஜி மியூசிக்கா கேளுங்க. லைக் வந்து ஒரு நார்மலான ஒரு வெறும் மியூசிக் மட்டும் இருக்க மாரி கரோக்கீஸ் இந்த மாரி நீங்க வந்து கேளுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது இந்த டோபமைன் டீடாக்ஸ் வந்து நல்லாருக்கும். அட் த சேம் டைம் யோசிச்சு பாருங்க. இப்போ காலையில நீங்க வந்து இப்ப நீங்க வந்து ஒரு நாள் வந்து டோபமைன் டீடாக்ஸ் வந்து பண்றீங்கன்னு வச்சுப்போம். எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்க? காலைல எந்திரிக்கிறீங்க, ஃபோன் பார்க்குறீங்க. பட் இந்த தடவ காலைல எந்திரிக்கிறீங்க, மெடிடேஷன் பண்றீங்க, ஜர்னல் பண்றீங்க, விஷுவலைஸ் பண்றீங்க. தென் உங்களுக்கு புடிச்ச புக்க படிக்கிறீங்க. தென் வெளிய வாக்கிங் போறீங்க, ஜாகிங் போறீங்க, ரன்னிங் போறீங்க, எக்சர்சைஸ் பண்றீங்க. தென் அங்க இருக்கிற ஒரு 4, 5 பீப்பிளோட பேசுறீங்க. திரும்பி வீட்டுக்கு வரீங்க. அன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்? சம்திங் கிரேட்ல. சம்திங் வில் பி எ ஹியூஜ் திங். டிஃபரண்டான ஒரு ஃபீல் குடுக்கும் இல்லையா? இந்த மாரி விஷயங்கள நம்ம ட்ரை பண்ணும்போது தான், நம்ம லைஃப்ல வந்து நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போ முடியும். இல்லன்னா நம்ம அதே இடத்துல அதே அப்படியே தான் இருப்போம். ஸோ நமக்கே தெரியும். நம்ம லைஃப்ல நம்ம கெடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் என்ன பண்றோம்? பரவால்ல, பரவால்ல பண்ணலாம்ப்பா. அப்படியே அத திரும்பி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்னு வரும்போது, நம்ம மெயினா செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாட் அலைன் வித் யுவர் கோல்ஸ். உங்களுக்குன்னு ஒரு சில கோல் இருக்கு. லைக் அது வந்து கோல்னா, நான் வந்து பெரிய ஒரு சூப்பர் ஹீரோ மாரி ஆகணும். அப்படிங்கிறது கூட ஒரு கோலா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நார்மலா என்ன மாரி ஒரு ஆண்டர்பிரினியர் ஆகணும். இல்ல ஒரு யூடியூபர் ஆகணுங்கிறது கூட ஒரு கோலா இருக்கலாம். அதுவுமே இல்ல அப்படின்னா, நான் ஒரு கான்ஃபிடென்ட் பெர்சனா வந்து இருக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு கோலா இருக்கலாம். ஓகேவா? ஸோ, அப்ப அந்த கான்ஃபிடென்ட் பெர்சனா இருக்கணும் அப்படின்னா, இப்ப இல்ல என்ன மாரி ஒரு யூடியூபரா இருக்கணும். இல்ல ஏதோ உங்களோட ஃபேவரைட்டான பெர்சன் யாரோ, அவங்கள மாரி நீங்க இருக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது, உங்ககிட்ட இருக்கிற அன்வான்டடான ஹேபிட்ஸையோ, அன்வான்டடான பீப்பிளையோ அவாய்ட் பண்ணணும் லைஃப்ல. ஓகே. ஸோ அன்வான்டடான பீப்பிள் அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்ல தேவையில்லாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸ குடுக்குற ஒரு ஆளுங்க. லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நீங்களும், உங்க ஃப்ரெண்டும் ஒரே கம்பெனில, ஒரே ஜாப்ல, ஒரே போஸ்டிங்ல வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. உங்களோட ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கிறீங்க. ஆனா, அவரு ஜஸ்ட் அதுக்கான சொல்யூஷன் சொல்லாம, "இப்படி தான்டா இருக்கும். இது தான்டா லைஃப்" அப்படின்னு சொல்லி உங்கள திரும்பி அதே இடத்துல அப்படியே இருக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. பட் இதுவே நீங்க
உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அதுக்கான சொல்யூஷனை உங்களை விட நாலேஜில் ஹையாக இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போய் நீங்கள் கேட்கும்போது, அவருக்கு அதை சொல்யூஷனுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை கைட் பண்ணுறதுக்கும் அவர் ப்ராப்பராக வந்து ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா? ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். நான் எப்போவுமே வந்து பர்சனல் மென்டார்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்க. லைக் என்னன்னு கிடையாது. யாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகே. பர்சனல் மென்டார்ஸ் எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த டைம் டவுனாக இல்லை வேஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கோ, நம்மளை சுற்றி இருக்கிற பீப்பிள் தான் அதிகமான காரணமாக இருப்பாங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி பீப்பிளை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, இல்லை அவன் நல்லவன், பட் இருந்தாலும் அவனுக்கு முன்னேற விஷயம் அதெல்லாம் அவனுக்கு பெருசாக பிடிக்காது, பட் இருந்தாலும் அவன் நல்லவன் அப்படின்னாலுமே அந்த மாதிரி பீப்பிள் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். அவங்க என்னதான் நல்லவங்களாகவே இருந்தாலும் தே ஆர் குட், தே ஆர் நைஸ், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஹியர். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களை மட்டுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து க்ரோ பண்ணுங்கள். உங்களை நீங்கள் க்ரோ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்த்து ஒரு 4 பேர் க்ரோ ஆவான். தென் வந்து ஓகே, நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கலாம், இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். நீங்கள் க்ரோ ஆகாமல் என்னோட ஃப்ரெண்டுப்பா அவன் அவன் நல்லவன், அதுக்காக நான் அவன் கூட பேசுகிறேன், பழகுறேன், என்னால் அவன் கோல் ஓரியன்டட்லாம் கிடையாது, அவனுக்கும் என் மைண்டுக்கும் செட் ஆகாது அப்படின்னா அந்த மாதிரி பீப்பிளை விட்டு வெளியே வந்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இருக்கிற நிலைமையில உங்களையும் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க அப்படி தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பீப்பிளை அவாய்ட் பண்ணுங்க. 2வது, நல்ல பழக்கவழக்கங்கள் இருந்தாலும் கூட உங்கள் கோலோட அந்த பழக்கவழக்கங்கள் அலைன் ஆகலை அப்படின்னா அதை விட்டுருங்க. லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 6 மாசத்துல நீங்கள் வந்து ஒரு மாங்க் மோடுக்குள்ள போறீங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆளா இன்னும் ஒரு 6 மாசத்துல நீங்கள் வந்து மாற போறீங்க. அப்போ இந்த இடத்துல உங்களோட ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, உங்களுக்கு தேவையில்லாத ஹேபிட்ஸையும் நீங்க கொஞ்சம் ஒதுக்கி தான் ஆகணும். ஆமா, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்ல விஷயம் தான். பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பிரையாரிட்டியா இருக்கணும். ஒரு 6 மாசத்துக்கு. 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. அதெல்லாம் வேற. அந்த 6 மாசம் ஒரு குரூஷியலான ஒரு பீரியட்ல உங்களுக்கு மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி நெறைய ஹேபிட்ஸ் உங்களுக்கு நல்ல ஹேபிட்ஸாவே இருக்கலாம். பட் உங்க கோலுக்கு அலைன் ஆவாததா இருக்கலாம். அந்த மாதிரி ஹேபிட்ஸ இந்த டோபமைன் டீடாக்ஸ்ல நீங்க தூக்கி போடணும். அதே மாரி அன்வான்டடான பீப்பிள், அவங்க நல்ல பீப்பிளாவே இருக்கலாம், நைஸா இருக்கலாம், குட்டா இருக்கலாம், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். மேபி உங்களோட கோலுக்கோ, இல்ல உங்களுக்கோ அவங்க சப்போர்ட் பண்ணலனா அவங்களையும் நீங்க தூக்கி போடணும். பி செல்ஃபிஷ்ங்கிறத நான் ரொம்ப ரொம்ப ஆணித்தனமா இந்த இடத்துல சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இப்படின்னு பார்த்து என்னோட கோல் என்ன பெருசா சக்சஸ் ஆகவே முடியல. ஸோ அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல நம்ம இம்ப்ரூவ் ஆகலாம். நம்ம லைஃப்ல நம்ம இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்க எல்லாருக்குமே நான் பிரையாரிட்டி குடுக்கலாம். அதுவரைக்கும் ஐ ஜஸ்ட் நீட் டூ பி அலோன் அண்ட் ஐ ஜஸ்ட் நீட் டூ பி வொர்க் ஆல்வேஸ். கோச்சிங் உங்களுக்கு வேணும், என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழ லிங்க் இருக்கு. ஷெட்யூல் பண்ணிட்டு அங்க வாங்க. நம்ம அதுக்கப்புறம் என்னங்கிறத டீட்டெயிலா பேசலாம். 15 மினிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் குடுக்குறேன். தென் உங்களுக்கு ஓகேனா என்னோட கோச்சிங் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கிரீப். I will see you in this informative video and thank you for watching this video. Love you guys.